இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும். இந்தியனுக்கும் திராவிடனுக்கு இருக்கிற இந்த ரெண்டு திருட்டு பயல்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித்தர உலகத்தின் இனிமேல் ஒருத்தன் பிறந்து வந்தாதான். இந்த பார் நல்லா கவனிக்க. இந்திய கட்சி எது? பாரதிய ஜனதா. இந்திய கட்சி எது? இந்த காங்கிரஸ். கர்நாடகா அங்க வரும்போது காவிரி நதிநீர் என்றால் கன்னடர் நலனையே பேசும். அது கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கிறோம். பாரதிய ஜனதா கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும். அங்க ஏது இந்தியா? அங்க ஏது இறையாண்மை? அங்க ஏது தேசிய ஒருமைப்பாடு? பதில் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தம்பி அண்ணாமலைகிட்ட இருக்கா? இல்ல ஐயா மோடிட்டு இருக்கா? யார்கிட்ட இருக்கு? நாட்டின் பிரதமர் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் டிஎம்கே ரெண்டு ஒன்றும் போதிக்கல. தண்ணி விடுன்னு தகராறு ஒன்றும் பண்ணிக்கல. ஆனால் என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஐயா என்ன சொல்றாங்க? இந்தியா கூட்டணிக்குள்ள ரெண்டு இருக்கிற கட்சி ரெண்டும் காவிரி நதிக்காக அடிச்சுக்கிறதுன்றார். தெருவில் நின்று வேடிக்கை பார்க்கிற மாதிரி பேசிக்கிறார். அந்த தண்ணீரை உரிய நதிநீர் பங்கீடை தலையிட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற இந்த நாட்டின் முதல்வர் அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற பேச்சு. ரெண்டு கட்சி அடிச்சுக்கிறதுன்னு மகிழ்ச்சியா இருக்காரு. அவரே சொல்ற, நாங்க நர்மதா நதியிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் பிரிச்சுக்கிறோம் தண்ணி அப்படின்னு. அதே மாதிரி தலையிட்டு எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? பிரதமருக்கு. அதில் தலையிட்டு எனக்கு தண்ணீரை பெற்று தராது பொறுப்பற்று விலகி நிற்கும் பிரதமருக்கு எதற்காக என் ஓட்டு? ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தர துப்பு இல்லாத வக்கு இல்லாத உங்களுக்கு தமிழன் வாக்கு எதுக்கு என்கிற கேள்வியை மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனும் சிந்திக்கணும். சும்மா மானங்கட்டு போய் தெரியாத. ஒரு எறும்ப நீ தொற்றுவியாடா? ஒரு சித்தரும்ப தொற்றுவியாடா? அது சத்துக்கு கடிக்கும்டா. அப்படின்னா இவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நீ இப்படித்தானா? ஜல்லிக்கட்டு கால ராஜேஷன் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவன் நினைச்சா அவன? மாடு என் பரம்பரை, என் சொத்தடா. மாடு என் செல்வம். ஜல்லிக்கட்டு எதுக்கு விடுறோம்? கிடா சண்டை எதுக்கு? சேவ சண்டை எதுக்கு? சேவ சண்டை எதற்கு? செத்து தோத்து போன கோழியை கரியாக்குவோம். சேவலை ஜெயிச்ச சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். தோத்த கிடாய கரியாக்கும், ஜெயிச்ச கிடாய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஜல்லிக்கட்டில் பிடிபடாத காலை எதுவோ அதான் இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஆட்லையும் கோழிலையும் மாட்லையும் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையடா தமிழன் பரம்பரை. விலங்குகள்ல பறவைகள் வீரத்தை கடத்திய நாங்கள் மான தமிழ் மக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ரத்தத்திலே வீரத்தை கடத்தாம விடுவோமா என்ன? அம்மா பூச்சாண்டி ஆடிட்டு இந்தியா அது எந்த பக்கம் இருக்கு? இந்திய கடலுக்குள் நான் செத்து விழுகும் போது எங்கே போனாய்? எங்கே போனாய்? எங்கே போன? என்னை கொன்று குவிச்ச சிங்களனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தது யார்? போர்க்கப்பல் பரிசு கொடுத்தது யார்? அதற்கு காசு கொடுத்தது நான். என் காசுல என் இனத்தை கொல்ல நீ ஆயுதம் கொடுத்த, பணம் கொடுத்த. வட்டி இல்லாத கடன் 80,000 கோடி எண்ணி கொடுத்தது காங்கிரசின் கை. எதிர்த்து பேசாமல் வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா. கூட நின்ன துரோகத்தை, பச்சை துரோகத்தை, பைந்தமிழினம் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி திமுக. எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போர் என்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. எப்படி இருக்கு? கோபப்படாம இருக்கணும் அப்படின்னா ஒன்று எப்படி பேசுமா? அருமை தமிழ் மக்களே, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சியில் ஒரு 1000 பேரை கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. நம்ம பிஞ்சு குழந்தைகள் மேலே குண்டுகளை போட்டு கொண்டிருக்காங்க. இப்படி பேசவாடா? எங்கள் ஊரில் என்ன, என்னப்பா செத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படிலாம் நாங்கள் பேசிடக்கூடாது தான். எங்கால எப்படி? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு.
சிங்களோடும் திங்களோடும் செல்லும் பரித தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குன்ட்டான். இந்த பேசு முழங்கு இந்த கதையில முழங்குடா அப்படின்ட்டான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அதை போய் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு ஒரு பய உட்காந்துருக்க மேடம் எல்லாம் போயிடுவோம், தூங்கி கொட்டாய் விடுவோம். தண்ணீர் ஊற்றி எழுப்பி எந்திரிக்கலைன்னு தான் என் பாட்டன் வெந்நீர் ஊற்றி எழுப்பி பார்க்குறான். நானும் தான் 13 வருஷமா கத்தி கத்தி பார்க்குறேன். டாக்டர்ஸ் 2 பேரும் 2 வண்டியில் ஏறிக்கிட்டு பேசாத சத்தமா பேசாத சத்தமா பேசாத அப்படின்னு கொடுமை. எப்படிப்பட்ட ஆழ்வாரு இந்த இந்திய கட்சி அந்தந்த மாநிலம் என்கிற வரும்போது மாநில நலனை பேசுது. ஆனால் இந்த திராவிட கட்சி இந்திய நலனை பேசும். வேடிக்கை பத்தியா? அங்கிருந்து மோடிங்க வந்து மகாகவி பாரதி அவர் பேசுறாரு, பேசுறாரு, திருக்குறள் திருக்குறள் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. தமிழ் உலக மொழிகளிலே மூத்தது, தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் அறியலாம்னு அவர் நாம பேசுறாரு. சில அவர் பேசிக்காரு, ஏன்னா இங்க ஓட்டு வாங்கணும். எல்லாம் கவனிச்சுக்கிட்டியா? நல்லா கவனி. இங்க தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள். யார் அரசியல்? ஏன் அரசியல் தான். என் மண் என் மக்கள் வச்சு கர்நாடகாவில் அவர் நடந்தார்னா அது இந்திய அரசியல். பீகாரில் நடந்து குஜராத்தில் நடந்தா இந்திய அரசியல். அது ஏன் நாடு தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் நடந்தா அதுதான் தமிழ் தேச அரசியல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் எனக்கு தான் பேசுற. அப்படி அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேசனிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. அது இவங்க பாருங்க, அவர் இங்க வந்து தமிழ்ல வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்ல பேசிக்கிட்டு தமிழ்ல இது பண்றாரு. தமிழ்நாட்டை எப்படியா பிடிக்கணும்ட்டு எங்கால இங்க இருந்து அங்க போய் நின்றுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாங்க. ஏய் திராவிட மாடலின் தலைவர் இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார்.